பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ராயமானதை பொறுத்தவரை நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு நிறைய மனு கொடுக்கிறோம். ஆனால் அது அரசாங்கத்தை போய் சேரலை. அதனால மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே பாலமாக இருக்கக்கூடிய பத்திரிகை உங்களை நம்பி நாங்கள் அரசாங்கத்தினுடைய செவி சாய்க்கிறதுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக நாங்கள் வந்துருக்கிறோம். ஆக்சுவலாக எங்கள் நகரில் என்னென்ன ப்ராப்ளம்னா, நகரில் மேலே மழை பெய்கிற தண்ணி மட்டும் எங்கள் நகரை மூழ்கடிக்கிறதுல அடையாறுகள் வந்து மழைக்காலங்களில் ஃபுல்லாக தண்ணி வரும். அந்த அடையாறுகளை பொறுத்தவரை ரீடைன் ஒர்க் பண்ணணும் கட்டணும்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக அரசாங்கத்தில் மனு கொடுத்தோம். அது ஒரு 30% கட்டிட்டாங்க, மீதி 70% எதுவும் கட்டலை. அந்த ரீடைன் ஒர்க் காங்கிரீட் ஒர்க் கட்டாத இடத்துல அடையாறுகள் உடைச்சி மொத்த தண்ணியும் நகருக்குள்ளே வந்துடுது. வந்தோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மூழ்கி போகுது. அந்த தண்ணி வடிஞ்சு வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா 400 feet அவுட்டர் ரிங் ரோடு வந்துச்சு. முன்னால ரிங் ரோடு இல்லாதனால தண்ணி பரவலா போயிட்டு இருந்தது. அந்த ரிங் ரோடு வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி போறதுக்கு தேவையான கல்வெட்டு இல்லை. 100 அடிக்கு ஒரு கல்வெட்டு, சின்ன கல்வெட்டு வச்சிருக்காங்க அவுட் ரிங் ரோட்ல. அது கவர்மெண்ட் சைடுல என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ரோட்ல உள்ள தண்ணி வடித்து வந்து வெளியேறதுக்கு மட்டும்தான் நாங்க 100 feet ஒரு சின்ன கல்வெட்டு வச்சிருக்கோம், நகரில் உள்ள தண்ணி போறதுக்காக நாங்க வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்வெட்டு கேட்டுட்டு இருக்கோம் அரசாங்கத்துல. அந்த தண்ணி வடிகிறதுக்கு அந்த கல்வெட்டு கொடுத்தா அதுவும் தண்ணி வடிஞ்சிடும். தண்ணி வராம இருக்கிறது ரீடைன் வரும் அடையாறுகள்ல. அப்படியே தண்ணி வந்தா அந்த தண்ணி வடிகிறதுக்கு எங்களுக்கு நாகர்வழி ரோட கிராஸ் பண்றதுக்கு கட்டம் கவர் கட்டணும் 2. மூணாவது, கிஷ்கிந்தா பக்கத்துல புதுசா ஒரு லேஅவுட் போட்டுருக்காங்க 96 ஏக்கர்ஸ்ல. அவங்க வந்து என்ன ஏற்கனவே ஓடி இருந்த காவாயை ஃபுல்லா மூடிட்டாங்க. 24 அடி காவா ஓடிட்டு இருந்தது, அந்த காவாயை ஃபுல்லா மூடிட்டாங்க இப்போ 2023ல. அதனால இப்போ மழை வந்து தண்ணி வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க மூட்டனால காவா தண்ணி போகும், ஃபுல்லா நகருக்குள்ள வந்துடும். வரதராஜபுரம் வில்லேஜும் நகர தண்ணியில முழுவதற்கு ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கு. அது மழையினுடைய அளவு பொறுத்து இருக்கு. ஸோ அந்த காவாயையும் ரிமூவ் பண்ணி மழையபடி காவாயை எடுத்துட்டு வந்து 400 feet கிஷ்கிந்தாரோட ஜாயின் பண்ணி அந்த தண்ணி வடிகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இப்போது இந்த மழைக்கு முன்னால எல்லாருக்கும் பண்ண முடியாட்டாலும் அரசாங்கம் அடுத்தால எங்களுக்கு தண்ணியில மூழ்கி மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், முழுகாம பாதுகாப்பா இருக்கணும்னா அரசாங்கத்துல இதை கொண்டு சேர்க்கணும். அதனால மீடியா நீங்க எல்லாரும் எங்களுக்கு நம்பிக்கையில தான் நாங்க அங்க இருந்து உங்களை தேடி வந்துருக்கோம். சார், இந்த கோரிக்கைலாம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிருக்கணும். இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி சார் 2015ல மழை பெய்து ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. 2015க்கு அப்புறம் நாங்க ஃபுல்லா கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்துட்டே இருக்கோம். போன ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னா மனு கொடுப்போம். அவங்க எங்களுக்கு ஒரு கட்டம் கவர் பிளான் போட்டு கொடுத்து பண்ணி கொடுத்தாங்க. அரசாங்கம் பண்ணாங்க, எதுவுமே பண்ணாங்கன்னு சொல்லல. அப்போ ரீடைன் வால் ஒரு 30% நேரத்துக்கு வேலை நடந்தது. அது 30% முடிச்சுட்டு மீதி 70% இன்னும் வேலை நடக்கல. அந்த கட்டம் கவர் வேலையே இப்போ இருக்கிற ஆட்சி வந்தோம்னா அதை கண்டினியூ பண்ணி அதை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டம் கவர் முடியுது. ஆனா அது வந்து பைபாஸ் பண்ணி தண்ணியை கொண்டு போறதுக்காக நகருக்குள்ள அந்த ரோட்டு கீழே கொண்டு போயிருக்காங்க. நகர்ல உள்ள தண்ணி போறதுக்கு இது வந்து தெரியல. நாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கோம். 2016 இருந்து கம்ப்ளீட்டா இதுவரை கொடுத்துட்டே தான் இருக்கும். எங்களுக்கு அதுக்குள்ள என்னுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, மழைக்கு கூட முதல்வர் வந்து தண்ணிலாம் போட்டுட்டாங்க. அடிப்படையா பிரச்சனையா இருக்கிற காரியத்தை எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அது அகழ்பத்திருக்கும், நீர்நிலைக்கு கால்வாய் மூடப்பட்டதை வந்து அதை சரி பண்றதுக்கான ஒரு கோரிக்கை தான் நாங்கள் வைக்கிறோம். இல்ல, நீர்நிலைகள் வந்து ஊர் வந்து பெரிய ஊரா தேவையான ஊரே கீழே போயிருந்து சொல்லிருக்கீங்க. அது ஊரே கீழே போயிருக்கு சார். அந்த லேஅவுட் வந்து அந்த கேனல் மேல லேஅவுட் போட்டாங்க. 7 இருந்து 18 அடி வரை ஃபீட் ஹைட்ல போட்டாச்சு. அப்போ ஊருக்கு மேல வந்திருக்கிறதுனால இந்த வழியா போக வேண்டிய தண்ணி வந்து லாக் ஆயிருக்கு. வேற வழி மொத்த தண்ணியுமே அந்த லேஅவுட் வழியா தான் போகும். அந்த லேஅவுட் ஒரு பக்கடி வரைக்கும் மண்ணை போட்டு மூடி தூக்கிட்டாங்க. தண்ணி போறதுல வீட்டை கட்டிட்டாங்க. லேஅவுட் வரணும்னு தவறு இல்லை. ஆனா அந்த தண்ணி போற வழி அடைச்சதுதான் தவறான அது டெவலப்மெண்ட் எகென்ஸ்ட் கிடையாது. டெவலப்மெண்ட் நடக்கும்போது அந்த ஊர் மக்களோட அவருக்கும் அந்த ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆகணும். ஊருக்கு டெவலப்மெண்ட் வரணும். ஊருக்கு இருக்கிற மாதிரி டெவலப்மெண்ட் வரக்கூடாது. இந்த கால்வாய் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லையா? இந்த கால்வாய்க்கு மேல லேஅவுட் போறது எப்படி கவர்மெண்ட் அனுமதிச்சாங்க? நீங்க எப்படி நான் இப்போ இந்த வில்லேஜ் மேப் நாங்கள் வந்து 36 வருஷம் முன்னால கிஷ்கிந்தா ஆரம்பிக்கும் போது எங்க கையில வந்து சேர்ந்து அன்னைக்கு எங்களோட ஆர்கிடெக்ட் வந்து எக்காலஜிக்கலி ரொம்ப சென்சிட்டிவான ஆள். அவர் வந்து இந்த வரதராஜபுரம் மேப் மட்டுமல்ல அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா மேப்பும்
வாங்கி தான் நாங்க பிளான் போட்டேன். அவரு கற்றுக் கொடுத்ததுதான் இதெல்லாம் வந்து இருக்கு. நான் வந்து அன்னைக்கு ரொம்ப யங்கா இருந்த ஒரு ஆளு. அவரு கற்றுக் கொடுத்தா அவர் ஒரு ஊர்ல நீங்க எப்படி வேலை செய்யும் போது அந்த ஊரோட மொத்த எக்காலஜி அதோட ஜியோகிராபிக் நேச்சர் பார்த்து நீங்க செய்யணும். அவர் கொடுத்த பாடம் எனக்கு அன்னைக்கு கொடுத்த பாடம். அன்னைக்கு எங்கிட்ட இந்த மேப் இருந்தது. நாங்க வந்து அந்த அந்த அங்க காவா இருந்தது. அது வந்து பிரைவேட் லேண்ட் மூலமா போயிருந்தா காவா. நாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணோம். அது அப்படியே டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ திடீர்னு இப்போ இதெல்லாம் வந்து இந்த காவா ஹிஸ்டரி வந்து நம்ம எஃப்எம்பி மேப்ல டிரான்ஸ்லேட் ஆகல. எப்படியோ என்னமோ அந்த பழக்கம் சரியான பழக்கம் வரல. அதான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி இருந்தா இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு லே அவுட் போடும் போது அதோட மினிமம் ஒரு கிளியரன்ஸ் இல்லை தண்ணி வடியதுக்குள்ள ஒரு இது கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா அந்த பைபாஸுக்கு நடுவுல ஒரு 50 மீட்டர் நடுவில் ஹோல்ஸ் போட்டு தண்ணி அந்த கொண்டு போவாங்க. அது மாதிரி கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வந்து தண்ணி வரும். நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து கிளைமேட் ரொம்ப காலம் மாறி இருக்கு. காலம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. மழை எப்போ வரும், கிளவுட் எப்போ வரும் தெரியாது. நம்ம எல்லாரும் அங்கே போனா ஒரு 2 வாரம் முன்னால ஸ்பெயின்ல நடந்த ரொம்ப டெவலப்டு கண்ட்ரிஸ்ல நடந்த விஷயங்களை நான் பார்த்தேன். எப்போ வரும் எப்போ வராது யாருக்குமே தெரியாது. இப்போ யாரும் கையில இது நம்மளால மெஷர் பண்ண முடியாது. கிளைமேட்டோட அந்த ஒரு பைத்தியம் நேச்சர். அதுக்கு காரணம் நம்மளுதான். நம்ம எல்லாரும் அதுக்கு காரணம். இந்த மாதிரி விபத்து மறுபடியும் வரதுக்கு சான்ஸ் உண்டு. எங்க வேணாலும் வரலாம். 2015 வந்திருக்கு. அதனால நம்மள வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னால விபத்து எப்படியும் வராமலே இருக்கணும். அதுக்குள்ள ஒரு என்ன ஒரு கான்சியஸ்னஸ் நமக்குள்ள வந்திருக்கு. சார் இப்ப மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அவரு வந்து நாங்க நிறைய தடவை அவர்கிட்ட போனேன். அவரெல்லாம் நாங்க போய் அவர் வந்து ஆக்ஷனும் எடுத்திருக்கு. பட் எதுவரையும் பிசிக்கலி அங்கே எதுவுமே நடக்கல. இப்போ இந்த வாரம் பெரிய மழை வரக்கூடன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிறதுல பயமா இருக்கு. வந்து லோலைங் ஏரியால நிறைய மக்கள் உண்டு. அதுல வந்து 2 ஸ்கூல் உண்டு. அந்த ஸ்கூல் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 2 வாரம் முன்னாலே வெக்கேட் பண்ணியாச்சு. அவரால் ரிஸ்க் எடுக்க முடியாது. மழையனால பாதிப்பு வந்து நானும் அனுபவிச்சிருக்கிறதுனால சொல்றேன். மழை வரும், வெள்ளம் வரும்போது நிறைய பாம்பு வரும், எலி வரும். அதோட சம்பந்தப்பட்ட நிறைய இஷ்யூஸ் வரும். இதெல்லாம் வந்து நாங்க அனுபவத்துல உள்ளது சொல்றேன். நாங்க அனுபவத்துல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் அதான் சார் நீங்க சொன்னீங்க. அதுக்கு மாவட்ட ஆட்சியர்ல என்ன சொன்னாங்க? மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பா என்னமோ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. பட் அது வந்து ஃப்ரூட்ஃபுல் ஆகுது. இல்லை ஒன்லி இன் பேப்பர்ல எல்லாம் எடுத்துக்காரு. பிசிக்கலான எடுக்கணும். நடவடிக்கை இல்லை. செயல்பாடு 400 அடி ரோட்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கால்வா போட்டிருக்காங்க. அந்த கால்வா வந்து முறையான இடமா கிடையாது. அது அவங்க பட்டா லேண்ட்ல அவங்க கால்வா போட்டாங்க. பட்டா லேண்டுக்கார வந்து வீடு கட்டும்போது பாத்தீங்கன்னா அந்த கால்வாயை மறைச்சுதான் வீடு கட்டுறாங்க. அதே வந்து ஒரு பாதை வருது, அந்த பாதைக்கு நேரம் அந்த கால்வா போட்டுருந்தாங்கன்னா அந்த பாதையில இருந்த தண்ணி எடுத்து நம்ம அந்த பக்கம் விடலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பட்டா லேண்ட்ல போட்டாங்க. ஒவ்வொரு இடமும் இப்ப பார்த்தா அந்த கால்வாய் 400 அடி போட்ட கால்வா போட்டு பட்டா லேண்ட். அந்த பட்டா லேண்ட்ல இருக்கிறதுனால அவங்க லேண்டுக்காரங்க வீடு கட்டும்போது ஃபுல்லா அடைச்சிட்டாங்க. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நிறைய கால்வா அது மாதிரி தான் அடைச்சி இருக்கு. அதனால தண்ணி போக மாட்டேங்குது. இவங்க என்ன பண்ணா அந்த நகர்ல உள்ள நகரனுடைய போர்டு மேப்புங்களை வாங்கி அந்த இடத்துல பார்த்து கால்வா போட்டாங்கன்னா அந்த தண்ணிக்கு கண்டிப்பா போயிடும். கால்வா போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கால்வாயில ஒரு ப்ரோஜனம் கிடையாது. உங்களிடம் சொல்லி அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம். எங்க வரதராஜபுரம் வில்லேஜ்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, மழை காலங்களில அடையார் ரிவர் உடைச்சி தண்ணி உள்ள வந்துருக்கு. ஸோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைன் ரோட், கான்கிரீட் ரோட் ஒரு 30% கட்டியிருக்காங்க. பேலன்ஸையும் கட்டி தரணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நகருக்குள்ள வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை. 400 அடி ரோடு முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். மூன்றாவதாக வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட லேஅவுட்டில் மழையை ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால அந்த லேஅவுட்ல ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாய்களை மீண்டும் சரி செய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஷ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக 400 அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும்.
அப்படி கொடுத்தால் மட்டும்தான் வரதராஜபுரம் வில்லேஜில் மீண்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். தண்ணீர் வந்தால் வடிவதற்கு குறைந்தது 7 நாட்கள் ஆகிவிடுகிறது. மொத்த மக்களும் 7 நாட்களும் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வருடாவனம் இதுவே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் வரதராஜபுரம் மக்கள் அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்களுடைய இந்த 4 கோரிக்கையும் அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். காவா எப்படி போயிருக்குன்னு இதை தெரிய வச்சிருக்கோம்ல. லெஃப்ட் சைடுல காவா இருந்தது, ரைட் சைடுல காவா கிடையாது. காவா மொத்தமா மூடி போயாச்சு. இதே மாதிரி 11 காவா மூடி போயாச்சு. இந்த வழியா தான் தண்ணி அந்த சைடுக்கு போயிட்டே இருக்கு. அது கிடையாது. இப்போ இந்த தண்ணி வந்து ஊருக்குள்ள போய் மாட்டி ஊர் மொத்தமா முடிக்கிட்டு போறேன். இது வந்து போன வருஷம் வெள்ளம் பாதிச்சு அப்புறம் எடுத்து வச்சிருக்கோம். எடுத்து